माननीय पी विल्सन। Parliament per session is rupees 2.5 lakhs per minute. இந்த மசோதா ட்ரெஷரி பெஞ்ச் எப்படி இந்த அவையின் நேரத்தை வீணடிக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த இரு மசோதாக்களும் கேள்வி நேரம், தனிநபர் வேலை, 0 அவர் போன்ற விளக்கங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள விலைமதிப்பற்ற நேரத்தை வழங்குகிறது. அவை உறுப்பினர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவர்கள் செய்ய தவறியவற்றை கணக்கிட பயன்படுத்தும் கருவிகள் இவை. மேலும் இது அரசின் வேலைகளை பரிவர்த்தனை செய்வதில் இருந்து பறிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு மசோதாக்களும் கொரோனாவால் ஏற்பட்ட தேவைகளை சமாளிக்கும் வகையில் பிரதான மந்திரி மற்றும் மற்ற அமைச்சர்களின் 30% ஊதியம் மற்றும் பிற சலுகைகளை குறைப்பதற்கும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 30% ஊதியம் மற்றும் பிற சலுகைகளை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த இரு மசோதாக்களும் நடைமுறைப்படுத்தப்படுவதால் கிடைக்கவிருக்கும் பணத்தொகை என்பது ஒரு வருடத்தில் 4,55,41,400 ரூபாய். ஆனால் அதே நேரத்தில் இந்த மசோதாவை பற்றி விவாதித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த அவை 6 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. இரு அவைகளிலும் 4 மணி நேரம் இந்த மசோதாவை கொண்டுவர தேவைப்படுகிறது. எனவே இந்த மசோதா செலவுகளை குறைக்கப் போவதில்லை. ஆனால் 1,44,58,600 ரூபாய் அளவில் நஷ்டமே ஏற்படுத்துகிறது. சார், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் 1 மாத ஊதியத்தை தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். இந்த இக்கட்டான சூழலில் எங்கள் மக்களுக்கு அவர்களின் வீடு தேடி சென்று உணவுப் பொருட்கள், மருத்துவம் மற்றும் பிற மருத்துவ பொருட்களை இலவசமாக வழங்க வழி செய்தார். நாங்கள் 1 கோடிக்கும் அதிகமான தமிழக மக்களுக்கு உதவி செய்தோம். சார், நாங்கள் இந்த இரு மசோதாவுக்கும் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் தாமாகவே முன்வந்து நன்கொடை வழங்க தயாராக இருக்கிறோம். சார், நீங்கள் 7,900 கோடி ரூபாய் அளவில் வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இவ்வருட ஊதியத்தை குறைத்து இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதிக்காக வழங்க உள்ளீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி ரத்து செய்யப்படுவது மக்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும். தமிழகத்தில் இருந்து 57 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 57 எம்பிக்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை ரத்து செய்வதால் தமிழகத்துக்கு 770 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். பொருளாதாரத்தை சீர் செய்யவோ நிவாரணம் வழங்கவோ தயாராக இல்லாத மத்திய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளையும் பறிப்பது வேதனையானது. இது மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்கும் செயலாகும். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்துவிடக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் மத்திய அரசு நடந்து கொள்வது மக்களாட்சி தத்துவத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் மாறானது. You have already taken more time, sir. You have taken already more time. Not half minute, just concluding sentence. Conclude it, sir. Yes, conclude. Lastly, it is extraordinary that the centre has turned to the MPLAT scheme to generate funds when vanity projects like 20,000 crore Delhi Vista project, which is useful to none, are still on the table. Government owes about 1,147 crores to Air India for travel of VIPs. Manya Vijay Sai Reddy. Now it will not go on record. Please, Manya P. Wilson. Parliament per session is rupees 2.5 lakhs per minute. This bill is a classic example to show how the Treasury bench is wasting the time of this august house with these two bills, which eats away the valuable time meant for the discussions like question hour, private members' business and 0 hour. These are tools used by the honourable members to hold to account the executive for their action and inactions, and it has been taken away from us under the guise of transacting government business. These two bills have been introduced to cut down 30% of sumptuary allowances of Prime Minister, Minister and 30% of MP salary and allowances, purportedly to meet the exigencies arising out of coronavirus pandemic. The savings due to introduction of these two bills is roughly about 4,55,41,400 in 1 year. However, the money spent for us in considering and passing this bill is around 6 crores, since it is going to occupy 4 hours in both the houses to pass this bill. Thus, the bill doesn't cut down the expenses,
but has created loss to the exchequer to the tune of 1 crore 44 lakhs 58,600. This is perhaps the meaning of saying penny-wise pound foolish. Sir, I wanted to say that DMK MPs have donated 1 month's salary to Tamil Nadu's Chief Minister's Relief Fund. Our DMK President, Mr. M.K. Stalin, during pandemic time, introduced a novel program called Ondinam Va, through which helplines were established in Tamil Nadu and food and medicines and medical kits were given free of cost at callers' doorsteps. We have served more than 1 crore people in Tamil Nadu. Sir, we are not against these two bills. We are ready to donate voluntarily instead of spending 2 hours of this August House and 2 hours in Lok Sabha for debating this bill. Conclude. Sir, you are Please cutting conclude. down MP-led funds for 2 years amounting to rupees 7,900 crores, which would go to the consolidated funds of India. This reminds me of another saying, you are robbing Peter to pay Paul. Sir, the decision to spend the MP-led funds up to 2022 lacks foresight. The MP-led scheme empowers the people's representative to directly address the needs of the constituency. The scheme has yielded excellent results as it funds projects that are Thank you, used in the Wilsonji. constituency and also generate Honorable local employment Mr. Wilson, and please conclude. Please conclude. and economy in that constituency. Now these funds have been hijacked to be solely managed by the executive. Tamil Nadu has got 57 MPs, is set to lose about 770 crores over the Conclude. next 2 years. This move is glaring breach of cooperative federalism, which is a backbone of our political organization under the constitution. Utilizing 770 crores is not only for the welfare measures of people, Mr. V. but also Vijay Sai generate- Reddy, please. Sir, continue. 1 minute, sir. Honorable V. Vijay Sai Reddy. You have already taken more time, sir. You have taken already more time. Not half minute, just conclude. Concluding sentence. Concluded, sir. I'll Yes, conclude. conclude. Lastly, it is extraordinary that the centre has turned to the MP-led scheme to generate funds when vanity projects like 20,000 crore Delhi Vista project, which is useful to none, are still on the table. Government owes about 1,147 crores to Air Thank India you. for travel Thank you of now. VIPs. Manya V. Vijay Sai Reddy. Now it will not go on record. Please. आप बोले, speak on the subject. I stand to support this bill